ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபைண்டிங் வேஸ். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி என்னத்தை ரிவ்யூ பண்ணுறதுன்னு தெரில. இந்த பிக் பாஸ் சீசன் 8 இருந்தாலும் எதையோ பண்ணணுமேனு பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி எபிசோடெலாம் வந்து என்ன இளவு விளாட்றானுன்னே தெரில. இவங்களெல்லாம் எதுக்கு கேமில் அனுப்பிச்சி வச்சுக்கிறாங்கன்னு புரியல. கேமுக்குன்னு ஒரு பேசிக் நாலேஜுன்னு ஒன்று இருக்கணும். இது எந்த கேமு, இது எப்படி விளாட்ணும், ஏன்னா போன சீசன்லாம் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. எதுவுமே பார்க்காம உள்ள வந்துட்டானுங்கடா. எல்லாரும் பார்த்துட்டு தெளிவாக வந்தவனுங்க. இன்னைக்கு வந்து ஆடின ஒரு ஆட்டம் இருக்குது. ஐயோ பண்ணும். இன்னைக்கு டே என்ன டே 60, எபிசோட் 61 அதான் நினைக்கிறேன். ஸோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க கேமை விளாட சொன்னால் யார் என்ன கேமை விளாட்றானு கூட தெரியல. அதாவது ஏஞ்சல் கேமை விளாட்ணும், டெவில் கேமை விளாட்ணும். இவனுங்க எல்லாம் அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிறானுங்க. இதில் அந்த டெவிலுங்கெல்லாம் வந்து டெவில் என்ன பண்ணணும்னு ஏன்டா நேற்று தாண்டா அவனை விளையாடி காட்டினானுங்க. அதில் ஒரு 0.5% விளாட்னா கூட நீ நல்லா இருந்துடும். நேற்று மஞ்சரிலாம் வச்சு அப்படியே முழு டெவிலாக உட்காந்து செஞ்சு இன்னைக்கு எல்லாமே வந்து புனித ஆத்மாக்கள்னு சொல்லுவாங்கள்ல, டெவில்லையே வந்து இந்த நல்ல பேய் யார், ஒரு லாரன்ஸ் படம் வருங்க, மூணி 1 மூணி 2, அதில் வந்து இந்த நல்ல பேய்களுக்கு ஒரு நல்ல, அதில் கூட இந்த பேய்கள்லாம் பயமுறுத்துங்களா. ஏண்டா அந்த அளவு கூட பண்ணல. நீங்கள் என்னத்தை பண்ணீங்கன்னே தெரியல. கண்டுமணிக்கு விளாட்றானுங்க. ஏதோ அந்த ஆட்டை பிடுங்கணுமேனு போய் சும்மாவே நீ திரும்பிட்ட உங்ககிட்ட இந்த ஆட்டை பிடுங்க, நீ உக்காந்துட்ட உங்ககிட்ட இந்த ஆட்டை பிடுங்க, நீ என்னை பார்த்துட்ட உங்ககிட்ட ஆட்டை பிடுங்க. ஏன்னா ஒரு ஃபயராக விளாடணும். எப்படிப்பட்ட டாஸ்க் இது எப்படி விளாடணும், அந்த ஒரு பேசிக் நாலேஜும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. சும்மா இவங்களுக்குள்ளலாம் வந்துட்டு ஒரு 3 பேர் நாங்கள் டார்கெட் பண்ணிக்கிறோம். எடுத்த உடனே காலையில் யார் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணாங்க, தர்ஷிகா. அப்புறம் 2வது வந்து வேறு யார் டார்கெட் பண்ணானுங்க, தீபக்கு. அப்புறம் சாச்சனா. இவங்க 3 பேரை டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தானுங்க. தர்ஷிகாவை டார்கெட் பண்ணால் அந்த பொண்ணு எப்படியே அமைதியாக உட்காந்து சிரிச்சுனே, என்ன எப்படி பின்ன சிரிச்சுன்னு தான் இருப்பாங்க. நீ பண்ணுற ஒரு டாஸ்க்கு உன்னை பார்த்தா பயமாக வரும். சுயல் எவன்டா காட்டுவான். போயிட்டு நீங்கள் இப்படி தானே பண்ணீங்க, நீங்கள் தானே பண்ணீங்க அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எவனுக்காச்சும் வந்து கோபம் வருமா. அந்த பொண்ணு ஜாலியாக சிரிச்சுனே உட்காருது. சாச்சனாலாம் ஜாலியாக விளாட்டு போயிடுச்சு, நீ இதெல்லாம் பண்ண போகிறேன். ஆனால் இவனுக்கு வந்து அந்த ஆட்டப்பிடுங்கணுமேன்ற டாஸ்கில் வந்து நீ அப்படி பண்ணால் ஆட்டப்படுவேன், நீ திரும்பிட்டு ஆட்டப்படுவேன், நீ கீழே பார்த்துட்டு ஆட்டப்படுவேன்னு சும்மாவே பிடிங்கினானுங்க. அதில் தான் அவங்க கோபமானாங்களே தவிர இங்கே யாருமே வந்து நீங்கள் கொடுத்த இவங்க டெவில் மாதிரி பண்ணி யாருக்குமே கோபம் வரல. இவங்க இந்த ஆட்டை பிடுங்குறோம் சும்மா போய் பிடுங்குறது தான் எல்லாருமே கோவப்பட்டாங்க. மஞ்சரி, சாச்சனா. ஆனால் எனக்கு இன்னைக்கு கேம்லேயே ஆடின ஒரு செய்கசன் தான் அது பயங்கரமாக இருந்துச்சு. அதாவது ஏஞ்சல் தான் இவங்க சும்மா பிடுங்குவாங்க, அவன் ட்ரிகர் ஆகிட்டான், அவன் பாயிண்டில் கரெக்டு தான். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டெவில எல்லா வேலையும் பார்ப்பீங்கன்னு போட்டு எல்லா ஆட்டத்தையும் கலைச்சான். பக்காவாக இருந்துச்சு அவன் ஆட்டம். நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு, ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எனக்கு ஆர்வம் பண்ணலாம். ஆனால் மற்ற எல்லாமே சொத்தைங்க. அதுவும் இந்த ஒரு சண்டை ஒன்று நடக்குது. அது எதுக்குன்னு அந்த ஜாக்லின் அந்த ஆளே வந்து ஏதோ பாவமாக கேட்டுனுக்கிறாரு. யார், நம்ம ரஞ்சித். டெவில் மாதிரி போய் ஏதாவது பண்ணி ஆட்டப்படுவான்னு பார்த்தா கொடுத்துறேன் அப்படின்னு போய் கெஞ்சினே இருந்தா எவனுக்காவது வந்து கொடுக்கணும்னு தோணுமா. இதுக்கு இந்த அம்மா ஒன்று பண்ணுறாங்க. உங்களெல்லாம் அப்பா அம்மா நினச்சி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. நானே இருந்தாலும் பயன்ட்டான் ஒரு கட்டத்துக்கு மேலே. நான் எதுவுமே பண்ணலையே, கெஞ்சி தானே கேட்டேன், ஏன் பாஷை இல்லைன்னா அதுவே தப்புன்ட்டாங்க. ஐயோ அந்த ஆளை பக்கத்துலாம் பாவமாக இருந்துச்சு. கோவா கேங்கு சேர்த்து வச்சுட்டு அந்த ஆளையே. ஆனால் இதில் வந்து ஜெஃப்ரி தான் கூட இருந்தான், ஜாக்லிங். ஆனால் ஜெஃப்ரி நீ கேட்டுருந்தா நான் கொடுத்துருப்பேன், நீ கப்பு வேணும் கேட்டால் கூட நான் தூக்கி கொடுத்துருவேன். ஆனால் உனக்கு நீ கேம் விளாட்றியா நான் கேட்டேன்ல, நீ ஏன் வந்து அப்பயே கேட்கல அப்படின்ற மாதிரி. அது ஒன்றுமே இல்லை. நேற்று வந்து அன்சிதாவை வந்து பயங்கரமாக செஞ்சுருப்பான். ஆனால் அன்சிதாவை உண்மையிலேயே வந்து பயங்கரமாக செஞ்சது மஞ்சரியெல்லாம். உப்பள்ளி வாயில் கொட்டுறது, பச்சை மிளகா ஒதுக்கி குத்துறது, இந்த மாதிரி எதுவுமே அவங்க பண்ணல. நம்ம இன்னைக்கு ஏதாவது பண்ணுமேனா நேற்றே வந்து டெவிலாக இருந்துக்குன்னு ஏஞ்சலாக இருந்தாங்களே இவங்க. நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டாங்க மக்களுக்காக. வந்து நான் வந்து ரொம்ப நல்ல ஏஞ்சலு, நான் நல்ல டெவிலு. இன்னைக்கு வந்து ஏஞ்சல் தான். இவங்க யாராவது வந்து அதை ப்ரொவோக் பண்ணி அழ வச்சா தானே அதுக்கு ஒரு பவர், அந்த ஒரு இது மவுசு வரும். இவனுங்க தான் எதுவுமே பண்ணலையே. ஒரு மாதிரி வந்துட்டு கெஞ்சின்னு இருக்கிறானுங்களே. அதை பார்த்து தான் ஜாக்லின் வந்து தெளிவாக பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னு பக்காவாக தெரியுது. நான் வந்து ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல
அப்படின்ட்டு அந்த ஆள் கேட்டதுக்கெல்லாம் யாராவது கோவப்பட்டா அதுதான் நம்புற மாதிரியே இல்லை. இப்படின்னு கோவப்பட்டு அது ஆர்ட் எல்லாத்தையும் விசிறி அடைச்சிட்டு போயிடுச்சு. இதில் வந்து விஷால் தான் வந்து அதிக ஆர்ட். அவன்லாம் வந்து சௌந்தர்யாவை சும்மா டப்பா அடிக்க வைக்கிறேன், அதை அடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து சும்மா அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணல. அது ரியாக்டே பண்ணல இவன் பண்ணதுக்கு. எதையோ பண்ணு போடா பைத்தியக்காரன்ற மாதிரி தான் நின்றுச்சு. அதுக்கு வந்து நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஆட்டை வாங்குறான். அதான் இங்கே வந்து எவன் எதுக்கு ஆட்டை வாங்குறான்னு தெரியல, சும்மா வாங்கணுமேனு வாங்கிட்டு இருக்கிறானு. இந்த மாதிரி ஒரு கேவலமான டாஸ்க்கை விளாட்டு நாங்களாம் நேர்மையாக விளாடணுன்ற மாதிரி நடிக்கிறானுங்க. சரி டாஸ்க்லாம் முடிஞ்சா இதில் வந்து யார் வந்து டெவிலில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, சாஃப்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த பேரும் அப்படி போனால் மொத்த பேரும் தூக்கி போய் ஜெயிலில் போட்டு அடைச்சி விடணும். அவனுங்க வந்து அதுலேயும் வந்து இவன் ராயங்க, ஐயோ அவனெல்லாம் பற்றி பேசவே முடியல. அவனை தூக்கி உள்ள போட்டாங்க. சரி போ, கோவா கேங்க வந்து நேற்றுல ஒரு ஆள் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு ஆள் இருந்தாங்க. உடனே இவங்கெல்லாம் உட்காந்து பாட்டு பாடுன்னு என்னத்தையும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் பாஸ் வந்து யாருக்கு போகணுன்னா, டெவிலா யார் வந்து அதை சிறப்பாக செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் நாமினேஷன் பாஸ் போகணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து சூப்பராக ஒரு மேட்டர் வந்துட்டேன். ஏன்னா அந்த ஆர்ட் கணக்கில் பார்த்தா விஷால் தான் 7 ஸ்டார் 7 ஆர்ட் வாங்கியிருந்தாப்புல. அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, டெவில்னா உண்மையாக அந்த கருணையெல்லாம் இல்லாமல் பண்ணாங்கன்ற மாதிரி அந்த லெட்டர்லேயே வந்துடுச்சு. உடனே எல்லாரும் வந்து ஓகே இப்படி தான் சூஸ் பண்ணோன்ட்டு தெளிவாக சொன்னாங்க. நியாயமாக வந்து நேற்று ஆடினவங்க தான் டெவிலாக இருந்தாங்க, இன்றைக்கி வந்து எல்லாம் சொன்னீங்க. ஸோ நேற்று ஆடினதில் யாருன்னு பார்த்தா தீபக், தர்ஷிகா, அப்புறம் மஞ்சரி. இவங்க 3 பேரும் பயங்கர டெவிலாக இருந்தாங்க. எல்லா வேலையும் பார்த்தாங்க. முத்துலாம் கூட சாஃப்டாக, அதாவது முத்து பண்ணது எனக்கு ஒரு இடத்துல என்ன பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சத்யாவை வந்து ஒரு மாதிரி மைண்டில் டார்ச்சர் பண்ணியிருப்போம் போல. அந்த ஆள் இன்னைக்கு வந்து சொல்கிறான், நேற்று நைட்லாம் தூக்கமே இல்லை அவன் பண்ணதை பார்த்து அப்படின்னு. செய்க செய்க சரியான செய்க. ஸோ அந்த மாதிரி மைண்ட்லேயே டார்ச்சர் கொடுத்து எட்டு எட்டுன்னு என்னடா சொல்கிறேன்ற மாதிரி செஞ்சு விட்டுக்கிறப்போல முத்து. ஸோ வந்து யார் பெஸ்ட்டுன்னொடனே ஆப்வியஸாக அந்த 3 பேரில் தான் வந்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. அதில் வந்து மஞ்சரிக்கு தான் வந்து ஓட்டு இருந்துச்சு. ஆனால் மஞ்சரியோட கேம் பிளான் இது, அந்த கேம் பிளானு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மஞ்சரியில். அதாவது எல்லாருக்கும் இந்த 4 ஓட்டுன்னு பிரிஞ்சோடனே மஞ்சரி ஓட்டு போட்டது யாருன்னு பார்த்தா அவங்களுக்கே ஓட்டு போட்டுட்டாங்க. அது வந்து ஸ்மார்ட் மூவ் தான், அது வந்து தப்பே கிடையாது. அவங்களுக்கு அவங்க ஓட்டு போடுறேன், நான் தான் அதை நேர்மையாக பண்ண நினைக்கிறேன், நான் எனக்கே போடுறேன்னு அவங்க வந்துட்டாங்க. இதில் வந்து தீபக்கு தர்ஷிகாவுக்கு போட்டாங்க, தர்ஷிகா தீபக்கு போட்டாங்க மாந்தி. ஸோ வந்து அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு ஜாக்லின். இவங்க யாருக்குமே மஞ்சரி வர்றது பிடிக்கல. அது வந்து பச்சையாக மூஞ்சிலே தெரியுது. ஏன்னா எல்லாரும் மஞ்சரியை சொல்கிறாங்க, நாமினேஷன் பாஸ் தூக்கி கொடுத்துருவாங்க போலன்னு. ஜாக் வந்து ஒரு வேலையை பார்த்து விடுது. அது எப்படி அவங்களுக்கே போட்டுக்கிறாங்க, இது வந்து சரியில்லை அப்படின்னோடனே அவங்க அப்பயும் சொல்கிறாங்க, சரி ஓகே எனக்கு நான் போட்டுக்கல, நாங்கள் 3 பேர் நிற்கிறோம், நாங்கள் 3 பேருமே யாருக்குமே போடல, அப்போ போடுங்க. அப்போ போட்டாலும் வந்து கேல்குலேஷன் படி மஞ்சரிக்கு தான் அதிகமாக வரும்ன்றது மஞ்சரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ரெடி தான் அப்படின்னோடனே அதுவும் ஒத்து வரப்படாது, இப்போ நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுறீங்க, உங்களுக்கு ஓட்டு அதான் அதிகமாக வருதுனால அப்படின்னு. ஏங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அந்த பொண்ணு தான், என்ன வந்தாலும் பார்த்துக்கிறேன் தைரியமாக அடிச்சு கொடுத்துட்டு போவியா? அது ஒன்றும் இல்லை, நீ ஒன்றுமே கிழிக்கல, நீ வந்து ஏஞ்சலாகவும் ஒன்றும் பிடுங்கல, டெவிலாகவும் ஒன்றும் பிடுங்கல, நீ போய் இதில் வந்து நாட்டம பஞ்சாயத்து பேசிட்டு இருக்க, எதுக்குன்னே தெரில. சரி இவங்க என்ன பண்ணாங்க அப்புறம், பயங்கரமாக வந்து சாச்சனவும் ஆடினவும் ஸ்டாண்டு சூப்பராக எடுத்தாங்க. அது என்ன மஞ்சரிக்குன்னு வரும்போது மட்டும் திருப்பி எல்லாரும் ரீவோட் பண்ணுறீங்க, அப்படிலாம் பண்ணீங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், திருப்பி இது வேற ஆளுக்காவது போச்சுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சாச்சனை பயங்கரமாக நினச்சி நான்லாம் அப்படி விட்டேன் ஃபயரை சூப்பர்மானு. ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக அது ஒன்று பண்ணுச்சு. ராணுவம் நேர்மையாக சொன்னாங்க, அந்த ஆளுக்கு இது வரைக்கும் கேமே புரியலன்னு நினச்சிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு கேம் விளாட்னாப்புல, ஓ வாயா நீ டாப் 5ல வந்தால் கூட ஓகேதாயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக பேசினார். அது என்ன மஞ்சரி இங்கே வந்தால் மட்டும் நீங்கள் அதை மாற்றுறீங்க, உங்களில் ஒரு ஆளோ இல்லை அந்த சைடில் ஒரு ஆளோ, இந்த இந்த திருட்டு பிரியாணி கேங்லேயும் அந்த கோவா கேங்லேயும் யாராவது இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க, எல்லாம் கை தூக்கிட்டு போயிருப்பானுங்க அமைதியாக. மஞ்சரின்றனால தான் அதை பண்ணானுங்க. மஞ்சரிக்கே அப்புறம் கடைசியாக கொடுத்துட்டாங்க நாமினேஷன் பாஸ். கங்க்ராட்ஸு, ஏன்னா வெல் டிசர்வ் தான் மஞ்சரி. ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இதுதான் நடந்துச்சு. மற்றபடி பேசிக்கிற அளவு டாஸ்கில் ஒன்றும் பெருசாக பண்ணல. இதில் வந்து ஜெஃப்ரி வந்து மஞ்சரியை வந்து மூஞ்சை வச்சு சொல்லி ஏதோ மார்க் பண்ணி விட்ருக்காப்புல. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவர் மூஞ்சி நம்ம நல்லா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு மூஞ்சி வந்து இது மூஞ்சா, இது டெவில் மூஞ்சாச்சு, இது ஏஞ்சல் மூஞ்சா
அப்படின்ற மாதிரி கலாச்சிருக்காராம். அதை வந்து மஞ்சரி டீசெண்டாக கூப்பிட்டு சொன்னாங்க. சொன்னதுக்கு போய் திருப்பி போய் மார்க் பண்ணுறாரு. அது எதுக்குன்னே தெரில. அதாவது கேப்டன்ஷிப்பை வந்து மஞ்சரி என்ன சொன்னாங்கன்னா, ஜெஃப்ரி இன்னும் எல்லாம் ஒரு மாதிரி போராக இருக்காங்க, ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது போய் கேட்டாங்க. அது வந்து அவங்களோட உரிமை, ஹவுஸ்மேட்டாக அவங்களோட உரிமை. ஒரு மாதிரி டல்லாக இருக்குது ஏதாவது பண்ண வைங்க அப்படின்னு கேப்டன்கிட்ட சொல்கிறது. அதை உடனே இவர் போய் எல்லார்கிட்டையும் மஞ்சரி மேடம்க்கு போர் அடிக்குதான் வாங்க, மஞ்சரி மேடம் சும்மா கலாச்சிட்டே இருந்தாங்க. இதில் வந்து ஜாக் கிட்ட வந்து ஜெஃப்ரி சொல்கிறாரு, நம்மளாம் வெளியில் போனாலும் நம்ம இப்படி தான் ஒரு வைப்பாக தான் இருக்க போகிறோம், ஆனால் நான் வெளியில் போனால் பார்க்கக்கூடாதுன்னு முத்துவான், மரண டப்பா அவனெல்லாம் நான் பார்த்துடவே கூடாது வெளியில. நீங்க அவனாவது ஏதாவது பண்ணுறான் கேமுக்கு. ஜெஃப்ரி நீங்கள் என்ன ஜெஃப்ரி இது வரைக்கும் பண்ணீங்க? நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக தான் ஓரளவுக்கு நியாயமாக சில இடத்துலலாம் பேசியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ ஒரு கோவா கேங்குன்னு ஒன்று சேர்ந்து ஒன்று பண்ணுறீங்களே, உங்களோட விதி அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு பெருசாக சொல்லிங்கிற மாதிரி ஓரளவையும் உனக்கு பிடுங்கல. இதெல்லாம் வந்து அவர் விஜய் சேதுபதி கேட்பாரான்னு கூட தெரில சார். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பை.